வர Feb 24th அன்னைக்கு ஐக்யூல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. ஐக்யூ 15R. இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி சைனால லான்ச் பண்ண இந்த ஐக்யூ Z11 டர்போவோட ரீபிராண்ட் வெர்ஷனா தான் இந்தியால வந்து லான்ச் பண்றாங்க. பட் வந்து இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஐக்யூ 15R வந்து OnePlus 15Rக்கு போட்டியா தான் மார்க்கெட்ல வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐக்யூ 15R ஸ்மார்ட் போனோட டிசைன் பொறுத்த வரைக்கும் சேம் இந்த ஐக்யூ Z11 டர்போல இருக்க அந்த பின்னாடி கேமரா மாடியூல் வந்து ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஐக்யூ 15Rலயும் வருது. ஆனா வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இந்தியால லான்ச் பண்ணும்போது வேற 2 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதுலயுமே வந்து பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. என்னன்னா ப்ளூ அண்ட் பிளாக் கலர். இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன்ல மட்டும் மொசைக் ஸ்கொயர் ஷேப் பேட்டர்ன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் பிளாக் வந்து பிளைனா தான் வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸோட தான் இருக்கு. ஐக்யூனாலே வந்து கேமிங்காக தான் இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த ப்ராசர் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஐக்யூ 15Rக்கு போட்டியா இருக்க இந்த OnePlus 15Rல கொடுத்திருக்க அதே சிப்செட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 8th Gen 5 3 nanometer சிப்செட் வந்து இருக்கு. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோரிங் 3.5 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. வழக்கமா ஐக்யூல கொடுக்குற இந்த Q2 கேமிங் சிப்பும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஹீட் ஆக கூடாது அப்படின்றதுக்காகவே 6.4K ஐஸ்கோர் விசி கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்ல 15 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து டிராப் ஆகும். இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் 36% இம்ப்ரூவ்ட் CPU பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் 46% என்ஹான்ஸ்டு NPU பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது போக இதுல LPDDR5X RAM UFS 4.1க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலா இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு, டெய்லி யூசேஜ், மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ப்ராசரா இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதுக்கு 100 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்கு. அண்ட் 10 மினிட்ஸ்லயே இந்த சார்ஜர் வச்சு 44% வரைக்கும் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.59 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன்ல LTPS AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 5000 nits பீக் பிரைட்னஸோட தான் இந்த டிஸ்பிளே வருது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஐக்யூ Z11 டர்போல இருக்க அதே ஃபீச்சர்ஸ் தான். பட் கேமரால மட்டும் ஸ்லைட்டான சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த லீக்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த 200 மெகா பிக்சல் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து இப்ப அமேசான் பேஜ்லயே வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட LYT 700V சென்சாரோட ஒரு கேமரா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல 32 மெகா பிக்சல் வரும். அண்ட் இதோட OS பொறுத்த வரைக்கும் ஆரிஜின் OS 6 கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வரப்போகுது. ஸோ 4 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. இதுல AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் IP69க்கான ரேட்டிங்கும் இருக்கு. அண்ட் Wi-Fi 7 ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. NFC சப்போர்ட்டும் இருக்கு. இதுல டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளேல பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள்ல கொடுத்திருக்க அந்த டைனமிக் ஐலாண்ட் நாட்சோட தான் வருது. சோ இதனால வந்து நம்ம நோட்டிபிகேஷன், குயிக் கண்ட்ரோல் ஆக்சஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல வந்து ஒன் டேப் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. போத் நம்ம iOS அண்ட் ஆண்ட்ராய்ட்ல வந்து நம்மளால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்டர் கனெக்டிவிட்டி டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஃபைல்ஸ் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்கிரீன் மிரரிங்குமே வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட பண்ணிக்க முடியும். ஒரு கேமிங்க்கு நல்ல ப்ராசஸரோட ஒரு நல்ல டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் ஆவரேஜான கேமராவோட இந்த ஐக்யூ 15R ஸ்மார்ட் போன் வந்து ஒரு 50Kக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு போட்டியா இருக்க இந்த OnePlus 15Rம் இப்ப 48,000க்கு தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நீங்க OnePlus 15Rஆ இல்ல ஐக்யூ 15R வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட கம்பாரிசன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.